வெல்கம் டு பெல் தமிழ். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா நாம போகிற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். நாம திருப்பூரில் என்ன பார்க்க போறோம்னா சோலார் பேனல்லாம் என்ன, அது எந்தெந்த அமௌண்ட்டில் கிடைக்கும், எந்தெந்த வாட்டரில் கிடைக்கும் சோலார் பேனல், இன்வெர்டர் நம்ம வீட்டுக்கு எது போல போடலாம்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாத இந்த வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் கொடுத்துட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ நம்ம எதுக்காக மேக்கப் பண்ணுறோம்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து ஒவ்வொரு சோலார் பேனலும் வந்து வீட்டுக்கு போடும்போது எந்தெந்த வாட்டில் எவ்வளோ அமௌண்ட் வரும், எது போல் இன்வெர்டர் நம்ம போடலாம், அது போல் ஏகப்பட்ட டவுட் அவங்களுக்குலாம் இருக்குது. அந்த டவுட்டெல்லாம் நம்ம கிளியர் பண்ண தான் டேரெக்டாக நம்ம ஒரு ஹோல்சேல் கடைக்கு வந்திருக்கோம். சாரோட ரெக்கமெண்டேஷன் தான் நம்ம வந்திருக்கோம். எல்லாமே நம்ம அவங்ககிட்ட தெரிஞ்சுக்கலாம். சார், என் பேர் வந்து பாலசுப்ரமணியம். ஷாப் நேம் வந்து ஸ்ரீ ரெக்டர் பவர் எக்யூப்மெண்ட், திருவண்ணாமலையில் இருக்குது. திருவண்ணாமலையிலேருந்து நாங்கள் பேசுகிறோம். சார், உங்கள்கிட்ட எது போல் இன்வெர்டர் மாடல்லாம் இருக்குது? சார், உங்கள்கிட்ட எது போல் இன்வெர்டர் மாடல்லாம் இருக்குது சொல்லுங்கள். வீட்டுக்கு தேவையான மாதிரி எப்படி வேணால் எந்த ஸ்டார்ட்டில் ஒரு லைட் ஒரு ஃபேன் யூஸ் பண்ணுற மாதிரி கூட ஆரம்பிக்கலாம். ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின்ஸு, 10 லைட்டு 15 ஃபேனு, ஒரு பெரிய ஃபேக்ட்ரி லெவலில் போடுற மாதிரி எப்படி கேட்டாலும் போட முடியும். வெறும் 350 வாட்ஸ்லேருந்து 100 கிலோ வாட்டு போடுற அளவுக்கு நம்மள்கிட்ட இருக்குது. ஸ்டார்ட் இருக்குது. சார், சோலார் பேனலில் உங்கள்கிட்ட எல்லா பிராண்டுமே இருக்கா, இல்லை உங்கள்கிட்ட ஒரு லிமிட்? லூமினாஸ்ன்னு ஒரு பிராண்ட் வச்சுருக்கேன், ஈஸ்ட் மேன் ஒரு பிராண்ட் பண்ணுறேன், ஹைகான் ஒன்று பண்ணுறேன். சோலாரில் 3 பிராண்ட் பண்ணியிருக்கேன். சார், எந்தெந்த வாட் உங்கள்கிட்ட சோலார் பேனல் இருக்குது? சோலார் வாட் பேனல் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து சின்னது பேனல் வந்து பார்த்தீங்கன்னா 75, 100, 270 வாட்ஸு, 325 வாட்ஸ் ஐஎஸ்ல. இந்த 240, 325 24 வோல்ட்டில் கிடைக்கும். 12 வோல்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 100, 75, 165 அப்படின்ற 3. இப்போ வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் பார்த்தோம்னா அதிகபட்சமாக 12 வோல்ட் சோலார் பேனல் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா 12 வோல்ட்ன்றது ஹவுஸ் ஹோல்டுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். 24 வோல்ட்ன்றது கொஞ்சம் இது இருக்கும், அதுவும் ஹவுஸ் ஹோல்டுக்கு யூஸ் பண்ணலாம் சார். ஆனால் இதுக்கும் 24 வோல்ட் சோலார் பேனலுக்கும் காஸ்ட் அதிகமாக டிஃப்ரெண்ட் இருக்குது. அதை பற்றி அதுதான் கம்மியாக இருக்கும். அப்படிதான் சொல்லுங்கள். 24 வோல்ட் அதிகமாக பேனல் இருக்கும்போது அதுதான் வாட்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும், ரேட்டும் சீப்பாக வரும் சார். சாதாரணமாக இப்போ 24 வோல்ட் 200 வாட்ஸ் பேனல்லாம் பார்த்தீங்கன்னா பர் வாட் வந்து இப்போ 50 ரூபாயிலே கிடைக்க ஆரம்பிச்சு. ஸோ உங்கள்கிட்ட மோனோ கிறிஸ்டல் பேனல் அதிகமாக இருக்கா, இல்லை பாலி கிறிஸ்டல் அதிகமாக இருக்கா? பாலி கிறிஸ்டல் தான் சார் நம்ம யூஸாக இருக்கும். ஏன்னா ஹீட் நிறையா தாங்கும். நம்ம ஏரியா வந்து ஹீட்ன்றதுனால, ஹீட் அப்சர்வேஷன் அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு பாலி கிறிஸ்டல் தான் பெஸ்ட்டு. நாங்கள் இதுதான் பண்ணுறோம். ஆனால் மோனோ கிறிஸ்டலில் பவர், மோனோ கிறிஸ்டலில் வந்து பார்த்தீங்கன்னா குளிர் பிரதேசத்துக்கு நல்லாயிருக்கும். நம்ம ஏரியாவுக்கு அது கொஞ்சம் அப்படி இருக்கும். அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபைடான இது இல்லை. நமக்கு வந்து ஹீட் அதிகமாக தாங்கக்கூடிய சக்தி தான் வேணும். ஏன்னா ஓவர் ஹீட் நம்மள்கிட்ட இருக்கும். அந்த ஹீட்டை தாங்கக்கூடிய சக்தி பாலி கிறிஸ்டலில் இருக்கும். சார், உங்கள்கிட்ட சோலார் பேனலில் எந்தெந்த வாட்டுக்கு அந்த மாதிரி சார்ஜர் வச்சுருக்கீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். சார்ஜ் கண்ட்ரோலர் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 6 ஆம்ஸ்லேருந்தே இருக்குது. 6 ஆம்ஸ் இருக்குது, 10 ஆம்ஸ் இருக்குது, 20 ஆம்ஸ் இருக்குது, 30 ஆம்ஸ், 40 ஆம்ஸ், 50 ஆம்ஸ், 70 ஆம்ஸ் வரைக்கும் இருக்குது. 70 ஆம்ஸ் வரைக்கும் இருக்குது. அதோடைய அமௌண்ட்டு ஓரளவு உங்களால் சொல்ல முடியுமா? சாதாரணமாக வந்து 1000 ரூபாயிலேருந்தே கிடைக்கும். 1000 ரூபாயிலேருந்தே கிடைக்கும். 1000 ரூபாய் சார்ஜ் கண்ட்ரோல்ன்றது பார்த்தீங்கன்னா சின்ன டைப் இந்த மாதிரி உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். டேரெக்டாக தான் வந்து அமேசான்லேயே உங்களுக்கு நமக்கு 30 ஆம்ஸ் சோலார் சார்ஜர்லாம் கிடைக்குது. பட் அது வந்து 1000க்குள்ளே கிடைக்கும். இவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 1000லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றாங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் டேரெக்டாக கடைக்கு வாங்க. இந்த கடையோட உங்களுக்கு லொக்கேஷன் நான் தரேன். இன்னும் வாங்க, எதுக்கு டவுட் எல்லாத்தையும் கேட்போம். ஓப்பன் பண்ணி காமிங்க. சரி, சொல்லுங்கள். நீங்கள் இந்த சோலார் இந்த சார்ஜர் அதுலேயே அந்த இடத்துல படம் இருக்குது பாருங்கள். பேனல் படம் இருக்கும், பேட்டரி
வரைக்கும் பேட்டரி போட்டுக்கலாம். ஒரு பேட்டரி போடலாம். ஏன்னா 12 வோல்ட்ன்றதால சிங்கிள் பேட்டரி போடலாம். பேனல் வந்து பார்க்குறீங்கன்னா மினிமம் 500 வாட்ஸ்லேருந்து மேக்ஸிமம் 1000 வாட்ஸ் வரைக்கும் பேனல் இதில் போட்டுக்கணும். சார் மொத்தமாக இந்த இன்வெர்டர் பேட்டரி சோலார் பேனல் மொத்தமாக சேர்த்து நமக்கு வந்து மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண 40,000 ரூபாயிலேருந்து 1,00,000 ரூபா வரைக்கும் இதிலேயே போட முடியும். வோல்டேஜ் டிஸ்பிளே இல்லாத நம்ம முடியும் சார். இப்போ எல்லாருமே எதிர்பார்க்கறது வந்து அவ்வளோலாம் அமௌண்ட்டு எதிர்பார்க்க மாட்டாங்க. எவ்வளோ பட்ஜெட்டு கம்மியாக பண்ண முடியுமோ மினிமம் தான் 30லேருந்து 30 ரூபா 40 ரூபா வரைக்கும் பண்ண முடியும். சார் இப்போ நார்மலாக நம்ம வீட்டு யூஸ் பண்ணுற இன்வெர்ட்டருக்கும் சோலார் இன்வெர்ட்டருக்கும் என்ன சார் டிஃபரெண்ட், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். சோலார் இன்வெர்ட்டர்ன்றது கோல்டு வாங்குறதா அர்த்தம். யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. அதாவது அதனால உங்களுக்கு ஒரு ரிட்டர்ன் கிடைக்கும். ஆர்டினரி இன்வெர்ட்டரில் செலவு தான் இருக்கும். ஒரு பைக் வாங்குறதா அர்த்தம். ஏதாவது சார் நீங்கள் ஏன்னா பைக் வாங்கினா அதுக்கு எவ்வளோ பெட்ரோல் போட போறீங்க அதுக்கு தெரியாது. அது மாதிரி சோலார் இன்வெர்ட்டர் நீங்கள் ஆர்டினரி இன்வெர்ட்டர் வாங்கி வைக்கிறீங்க, எவ்வளோ EB பில் அதுக்காக கட்ட போறீங்கிறது உங்களுக்கு அளவே தெரியாது. ஆனால் சோலார் இன்வெர்ட்டர் வாங்கி வைக்கிறீங்கன்னா சோலார் மூலமாக நீங்கள் அவுட்புட் எடுக்கும்போது உங்களுக்கு கரண்ட் செலவு மிச்சமாகுது. அதனால உங்களுக்கு இன்புட் ஒரு சின்ன வரவு கிடைக்குது இல்லையா? அதனால தான் அப்படி சொல்லுங்கள். இந்த இதுக்காக தான் நம்ம எல்லாருமே நம்ம வந்து சோலார் போட சொல்லலாம். நீங்கள் சோலார் இந்த போல் இன்வெர்ட்டர் வாங்கி யூஸ் பண்ணும்போது வந்து நமக்கான EB பில் வந்து நமக்கு வந்து கம்மியாகும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு பேட்டரி 5 அதாவது 150 ஏஜ்க்கு வந்து நம்ம பூஸ்ட் பண்ணும்போது கிட்டத்தட்ட வந்து 5 யூனிட் வந்து அந்த பேட்டரி பூஸ்ட் பண்ண அந்த இன்வெர்ட்டர் எடுத்துக்கும். இதே நம்ம சோலார் பேனல் போட்டு யூஸ் பண்ணும்போது அதுக்கான EB பில் வந்து கம்மியாகும். அதுக்காக தான் நம்ம வந்து சோலார் பேனல் போகிறோம், சோலார் இன்வெர்ட்டர் எல்லாமே யூஸ் பண்ணுறோம். இன்னும் டீப்பாக வாங்க பார்க்கலாம் சார். இதே போல் லூமினஸில் எந்தெந்த மாடல் உங்களுக்கு இன்வெர்ட்டர் இருக்குது? 350, 1300, 350 இருக்கு, 750 இருக்கு, 1100 இருக்கு, 1400 சார் 12 வோல்ட்லேயே. 12 வோல்ட்டில் இருக்குது. ஏசியில் யூஸ் பண்ணுற இன்வெர்ட்டர்லாம் ஏசி யூஸ் பண்ணுறது அதே மாதிரி 350, 700, 800 இருக்கு. சார் பட்ஜெட் ரொம்பவே ரொம்ப கம்மியாக ஏதாவது பண்ண முடியுமா? ஒரு 10,000 டிசி கண்ட்ரோலர் பார்த்தீங்க இல்லையா? டிசி கண்ட்ரோலர்லாம் பார்த்தீங்கன்னா 10,000 பண்ணி கொடுக்கலாம். 10,000 அந்த 350 வாட்ஸ் யூபிஎஸ் பார்த்தீங்களா? அதில் வந்து ஒரு 60 AH பேட்டரிலாம் போட்டிங்கன்னா ஒரு 10,000 போட்டு தர முடியும். ஆனால் அதில் வந்து ஒரு லைட்டு ஒரு ஃபேன் தான் வரும். ஒரு லைட் ஒரு ஃபேன் சார். லைட்டு மட்டுமே எரிஞ்சால் போட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த போல ஏதாவது பண்ண முடியும். இன்னும் அதான் அந்த கண்ட்ரோலர் மூலமாக வெறும் லைட் மட்டுமே எரிய முடியும். டிசி லைட்டை போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 6,000 7,000 பண்ணி தர முடியும். அதாவது ஒரு 6,000 இல்லை அபோவ் ஸ்டார்ட் ஆஃப் போனால் 7,000 பண்ணி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு வேணா நீங்கள் டேரெக்டாக கடைக்கு வாங்க, கடையோட லொக்கேஷன் நான் தரேன். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் ரீப்ளை பண்ண முடியும். இன்னும் இது போல வீடியோ உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த பேனுக்கு காட்ட முடியுமா? தாராளமாக பண்ண முடியும். அப்படி ப்ளே பண்ணிட்டு இருக்கா. அடுத்த வீடியோ நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்காக தான் ஒவ்வொரு வீடியோ நம்ம கஷ்டப்பட்டு மேக் பண்ணுறோம். வாங்க போய் சோலார் பேனலில் என்னென்ன வாட்டர் இருக்குன்னு நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து 165 வாட் சோலார் பேனல். எல்லாமே லூமினஸ் தான். ஒன்லி ஃபார் பிராண்டட் தான் இவங்க வச்சுருக்காங்க. ஹோல்சேல் கடை தாராளமாக நம்பி வாங்கலாம். எந்த ஒரு பிரச்சனை இருக்காது. வாங்க இதனுடைய பவர் எஃபிஷியன்சி எவ்வளோ வாட் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு
மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே எல்லாமே 100 வாட்ஸ் சோலார் பேனல் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து 75 வாட்ஸ். நீங்கள் வந்து பல்காக ஆர்டர் எடுக்கணும் போது நீங்கள் எக்ஸாம்பிள் சொல்ல போனால் நீங்கள் கடை வைக்க போகிறீங்க, ஒரு 1000 பீஸஸ் சோலார் பேனல் வேணும், எனக்கு வந்து 1000 பீஸுக்கு வந்து பேட்டரி வேணும்னாலும் ஓகே, அண்ணன் தாராளமாக உங்களுக்கு வந்து ஹோல்சேல் ரேட்டுக்கு தருவார். அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். இது வந்து ஹோல்சேல் கடை சார், இது திருவண்ணாமலை மாவட்டத்தோட டிஸ்ட்ரிபியூட்டர் இது. அதனால் நீங்கள் வந்து சாதாரணமாக கடை சேல் பண்ணுறவங்களுக்கும் நம்மளால் சப்ளை பண்ண முடியும். இந்த எவ்வளோ பீஸ் கேட்டாலும் தர முடியும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் 2-3 பிராண்ட் வச்சு பண்ணிட்டு இருக்கேன். லூமினாஸ்னு ஒரு பிராண்ட் பண்ணுறேன், ஈஸ்ட்மேன் ஒன்று பண்ணுறேன், ஹைகான் ஒன்று, எல்லாமே சோலார் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். சோலாரில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ஹீட்டர்னு ஒன்று இருக்குது, சோலார் வாட்டர் ஹீட்டர் போடலாம். அடுத்தது சோலாரில் வந்து பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்னு ஒன்று இருக்குது, அப்புறம் ஆன் கிரிட் ஆஃப் கிரிட்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எல்லா சம்பந்தப்பட்டமான விஷயங்களும் சோலாரில் நம்மகிட்ட இருக்குது. எல்லாமே ஆக ஹோல்சேல் குவாலிட்டியான பொருளையும் இருக்குது, ஹோல்சேல் ரேட்லையும் தர முடியும். சார் நீங்கள் வாட்டர் ஹீட்டர் கூட தரீங்களா? வாட்டர் ஹீட்டரும் தரும். வாட்டர் ஹீட்டர் சார் டிசி ஃபேன், டிசி லைட் இது போலலாம். டிசி லைட், டிசி ஃபேன் இன்னும் கொஞ்சம் நாளில் தரப்போகிறேன், ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கேன். பெருசா இருக்கு, எப்படி சார் வாங்கி வைப்பாங்க? இது வந்து டிசி ப்ளஸ் ஏசிங்க, சோலாரும் யூஸ் பண்ணிக்க முடியும், ஆர்டினரியா யூபிஎஸ்லும் யூஸ் பண்ண முடியாது. யூஸ் பண்ண முடியும், ரெண்டுத்துக்குமே யூஸ் ஆகும். 100 கிலோவாட் என்னோட ஏசி ரன் ஆகுமா? ஏசி தான் ரன் ஆகாது. ஏசி இன்வெர்டர் செப்பரேட்டாகவே இருக்குது சார். ஏசி இன்வெர்டரே போடலாம். 1.5 லட்ச ரூபா நீங்கள் செலவு பண்ணுறீங்கன்னா ஏசி இன்வெர்டருக்கு இன்வெர்டர் அதாவது ஏசியாக அதை ஒர்க் பண்ணணும், டேரெக்டாகவே டிசிலேயே ஒர்க் பண்ணணும். அதை வந்து ஹைப்ரிட் இன்வெர்டர். அது பகலில் வந்து உங்களுக்கு சோலார்லேயும் ஆட்டோமேட்டிக்காக சாயந்தரத்தில் வந்து அதுவே வந்து சுவிட்ச் ஆன் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா ஏசியை நம்ம இந்த வீட்டு கரண்ட்லேயே யூஸ் பண்ணிக்க முடியும். ரெண்டுத்தையும் ஹைப்ரிட் இன்வெர்டராக யூஸ் பண்ணிக்க முடியும். இதுலேயே நமக்கு வந்து சோலார் சார்ஜர் இருக்கு, ஏசி ஆட்டோ கண்டா இதுலேயே அவுட்புட்டும் வந்துடும். நமக்கு தேவை வந்து இப்போ பார்த்தீங்கன்னா சோலார் பேனல் பேட்டரி இது மட்டும் இருந்தாலே போதும். சோலார் பேனலை வந்து இன்புட் கொடுத்துட்டு டேரெக்டாக நம்ம பேட்டரி கனெக்ட் பண்ணிட்டோம்னா ஏசி ஆல்டர்னேட்டிவ் கரண்டாக வரும். பேட்டரி பூஸ்ட் பண்ணுறதா இருந்தால் நம்ம இதுலேயே நம்ம டேரெக்டாக பவர் சப்ளை இன்புட் கொடுத்து கூட பேட்டரி பூஸ்ட் பண்ணிக்க முடியும். இதோடைய பின்சைட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் நினைக்கிறேன். ஏசி அது ஏசி லைன் இருக்குது, ஏசி லைன் இருக்குது, பேட்டரி லைன் இருக்குது, சோலார் லைன் இருக்குது. இன்வெர்டரில் எல்லாமே நமக்கு பின்சைடு எல்லாமே மென்ஷன் பண்ணிருக்காங்க. எது பேட்டரி லைனு, பவர் இன்புட்டு, அவுட்புட் எல்லாமே இதிலே மென்ஷன் பண்ணிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெளிவாக புரியும்னு நினைக்கிறேன். சார் இது வந்து இப்போது ஏசி பவர் பேட்டரி பூஸ்ட் பண்ணும்போது ஹை லோடு வருதுன்னா இந்த இன்வெர்டர் ப்ராப்ளம் எந்த ப்ராப்ளம் வராதா? கண்டிப்பாக வராது. ஏசி கண்ட்ரோலையும் கண்ட்ரோல் பண்ணிவிடும், டிசி கண்ட்ரோல் பண்ணிடும், பேட்டரி சார்ஜ் கட் ஆஃப் ஆகிடும், பேனல்லேருந்து வர கரண்ட்டும் அதுக்கு தேவையான அளவுக்கு மேலே இருந்தால் கட் ஆஃப் ஆகிடும், ஓவர்லோடும் கட் ஆஃப் ஆகிடும், லோ கரண்ட்டையும் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துரும்.
எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணோம். இதோடைய காஸ்ட் வந்து 7000 சொன்னீங்க. 7500 rupees. சார் இதோட வாட் நமக்கு கம்மியாக கிடைக்குமா டிஸ்பிளே? கிடைக்கும் சார். அதான் 350 1100 சொன்னோம் இல்லைங்களா, அது மாதிரி 750 கூட இருக்கு. 750 இருக்கு. ஆர்டினரி இன்வெர்டர் நம்ம போடும்போது அதுக்கான சீக்ரெட் பற்றி தான் நம்ம கேட்க போகிறோம். சார் ஆர்டினரி இன்வெர்டர் போட்டு சோலார் இன்வெர்டருக்கான டிஃப்ரெண்ட் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். பெரிய விஷயம் என்னன்னா, ஆர்டினரி இன்வெர்டருக்கு வந்து இன்னைக்கு ஜிஎஸ்டி வந்து 28% சார். அதே சோலாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 5% கொடுக்குறாங்க. அதனால நம்ம பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10,000 ரூபாய்க்கு நீங்கள் பொருள் வாங்குறீங்க அப்படின்னா, ஆர்டினரியில் வந்து 10,000 ரூபாய்க்கு பொருள் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு கிடைக்க போகிறது வெறும் 7200 ரூபாய்க்கான பொருள் மட்டுமே. ஆனால் அதே சோலார் ப்ராடக்ட்டில் வாங்குறீங்கன்னா 10,000 ரூபாய்க்கு வாங்குறீங்கன்னா 9500 ரூபாய்க்கு உங்களுக்கு பொருள் கிடைக்கும். ஏன்னா வெறும் 500 ரூபாய் தான் உங்களுக்கு ஜிஎஸ்டி போகும். இன்னொன்று, சோலார் ப்ராடக்ட்டுக்கு எல்லாமே வாரண்டிகள் அதிகம், ஆர்டினரி ப்ராடக்ட்டுக்கு வாரண்டியும் கம்மி. ஃபர்ஸ்ட் நோட் பண்ணதை பார்த்தீங்கன்னா இதுதான். அதனால ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான் எல்லாமே. ஒரு டைம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணோம்னா கன்ஃபார்மாக வேரண்டி இருக்கும், பட் லாங் லைஃப் வருங்க சோலார் பண்ணலாம். ஆனால் ஆர்டினரி பொறுத்த வரைக்கும் வேரண்டி கிளைம் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், சோலார் பேனல் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ பார்த்தோம்னா நம்ம இந்த கடையோட அட்ரஸ் சொல்கிறேன் கேட்டுங்க. சார் இது வந்து பார்த்தீங்கன்னா சண்முகா காலேஜ் பக்கத்தில் இருக்குது. சண்முகா காலேஜ் பக்கத்தில் இப்போ நியராக புது பைபாஸ் போட்டிருக்காங்க, மல்லூர்பேட்டை ரோடு. அது பக்கத்துலேயே ஷாப் பைபாஸ்லேயே இருக்குது. கான்டாக்ட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 9047030347. வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சந்தேகம் எல்லாமே நான் முடிஞ்சவரை கேட்டு சொல்லிட்டேன். உங்களுக்கு ஏதாவது இன்னும் சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் 1 வீக்கில் டிசி லைட்டு டிசி ஃபேன் எல்லாமே வந்துருமா? வந்தால் வந்து அதை பற்றி வந்துருச்சுன்னா கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் டெக்ஸ்டாக பண்ணிடுறேன். நீங்கள் வந்து பார்த்துங்க. இந்த கடையோடைய லொக்கேஷனாவோ நான் கீழே டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துட்றேன், செக் பண்ணி பார்த்துங்க. இது வரைக்கும் நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாத எந்த வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.